தமிழே, என் உயிரின் உயிரான தமிழக வெற்றி கழக சொந்தங்களை, உங்கள் அத்துணை பேருக்கும் மாலை நேர பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 100 நாட்களை நிறைவு செய்திருக்கிறது. அகில இந்திய அரசியல் வரலாற்றில் இது மிகப்பெரிய மைல்கல். இந்த 100 நாள் சாதனை விளக்க பொதுக்கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தளபதியின் தளபதி, திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்தின் செயல் சிங்கம் அண்ணன் எஸ் கார்த்திகராஜன் அண்ணன் அவர்களுக்கும், நம்முடைய பழனி மண்ணின் மைந்தர், பழனியின் நம்பிக்கை நட்சத்திரம் அண்ணன் பழனி பாலன் அண்ணன் அவர்களுக்கும், இணை செயலாளர் அண்ணன் விஜய் சிவா அண்ணன் அவர்களுக்கும், துணை செயலாளர் அண்ணன் நாகராஜன் அண்ணன் அவர்களுக்கும், பழனியின் கட்டமைப்பை வலுப்படுத்தி பழனியை அசாத்திய நகரமாக மாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் மிதுன் மனோகரன் அண்ணன் அவர்களுக்கும், மற்றும் ஒட்டஞ்சத்திற்கனுடைய நகர செயலாளர் அண்ணன் குரு அண்ணன் அவர்களுக்கும், மற்றும் ஏனைய அனைத்து நிர்வாகிகளுக்கும், ஒன்றிய செயலாளர்களுக்கும், பேரூர் செயலாளர்களுக்கும், அணி அமைப்பாளர்களுக்கும், மகளிர் அணி அமைப்பாளர்களுக்கும், அத்தனையும் தாண்டி இந்த தமிழக வெற்றி கழகத்தின் ஆணி வேர்களாகிய உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை கோடான கோடி வணக்கங்களை சொல்லிக்கொண்டு இந்த 100 நாள் சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தினுடைய சுற்றுரையை தொடங்கியது. இன்றைக்கு தமிழக அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் நம்முடைய அண்ணன் தளபதி விஜய் அவர்கள். ஒன்றை மிக நுட்பமாக சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. இன்றைக்கு இந்த 100 நாள் ஆட்சி என்பது ஒரு புறம் இருக்கட்டும், அதற்கு நாம் அடுத்தபடியாக வருவோம். அதற்கு முன்பாக, ஆட்சி பொறுப்பு ஏற்பதற்கு முன்பாக, அரசியல் கட்சி தொடங்குவதற்கு முன்பாக, பிறந்து சிறந்தவர்கள் சிறந்தே பிறந்த எங்கள் தளபதி செய்த சாதனையை சுட்டிக்காட்ட வேண்டாம் அல்லவா? அதை சொல்லிவிட்டு இந்த 100 நாள் சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தினுடைய சாராம்சங்களை சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் மிக நன்றாக தெரியும், எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் எம்ஜிஆர் தான் சூப்பர் ஸ்டார் தமிழக சினிமா துறையில். அவர் இறந்ததற்கு பிறகுதான் ரஜினிகாந்த் அவர்களால் சூப்பர் ஸ்டார் ஆக முடிந்தது. ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினி இருக்கும் பொழுதே அந்த உச்சத்தை தாண்டி தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டாராக இருந்தவர் அண்ணன் தளபதி விஜய், மறுக்க முடியாத உண்மை. அதுபோல முத்தமிழறிஞர் கலைஞர், புரட்சி பெண்மணி, இரும்பு பெண்மணி அம்மையார் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் மு.க. ஸ்டாலின் அவர்களால் முதலமைச்சர் ஆக முடியவில்லை. ஆனால் திமுக, அதிமுக என்றும் இருபெரும் சாம்ராஜ்யத்தை தமிழ்மொழியாக்கி அதனுடைய சமகாலகட்டத்தில் தமிழகத்தின் முதலமைச்சராக அரியணை ஏறியவர் நம்முடைய தளபதி விஜய். எதிர்த்து போரிடுவது யாராக இருந்தாலும் வெல்வது தமிழக வெற்றி கழகம் மட்டுமே. அதை இன்றைக்கு அகில இந்திய அரசியல் வரலாற்றில் அழிக்க முடியாத ஜனநாயக கடப்பாறையை கொண்டு எழுதியவர் எங்களுடைய ஜனநாயகன் அண்ணன் விஜய் அவர்கள். மறந்து விடாதீர்கள். இன்றைக்கு இந்த பழனி மண் 100 நாள் சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தை நடத்துவதற்கு மிகச்சிறந்தவன். ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால், திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் 3 நகரங்களை உள்ளடக்கியது. ஒன்று ஒட்டஞ்சத்திரம், மற்றொன்று பழனி, அதற்கு அடுத்தபடியாக மலைகளின் இளவரசி கொடைக்கானல். இந்த 3 நகரங்களுக்கும் சேர்த்து சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தை ஏன் இந்த பழனி மண்ணில் நடத்துகிறோம், அதற்கான விளக்கத்தை சொல்ல வேண்டும் அல்லவா? ஏறக்குறைய 1.5 வருடங்களுக்கு முன்பாக இதே பழனி மண்ணில் எங்களுடைய தளபதியின் பிறந்த நாளுக்கு எங்களால் ஒரு கொடியேற்ற முடியவில்லை, ஒரு பேனர் வைக்க முடியவில்லை, ஒரு சின்ன பெருமுனை பிரச்சார கூட்டம் நடத்த முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டின் பட்டி தொட்டி எங்கும் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி பட்டுளி வீசி பறக்கின்றது. இதுதான் சாதனை. இந்த சாதனையை அள்ளி அள்ளி வாரி வாரி தந்த இந்த தமிழக வெற்றி கழகத்தின் சொந்தங்கள், இந்த 8 கோடி தமிழக மக்களுக்கும் எங்களுடைய தளபதி விஜயின் சார்பாக மீண்டும் ஒரு முறை மிகப்பெரிய நன்றிகளை சிரம் தாழ்ந்து தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக இன்றைக்கு இந்த 100 நாட்களில் என்னெல்லாம் செய்திருக்கிறோம் நீங்கள் செய்தித்தாள்களில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம், தொலைக்காட்சிகளில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
செயற்கை நுண்ணறிவு AI பார்த்து தெரிந்து கொள்ளலாம், கூகுளில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இருந்தாலும் இந்த மேடையில் நாம் அதை பட்டியல் போட வேண்டிய தேவை இருக்கிறது. ஆட்சி பொறுப்பேற்ற முதல் கையெழுத்து மிகப்பெரிய செயல்திட்டங்கள் எல்லாம் நடத்தியிருக்கிறார். 200 யூனிட் மின்சாரம் இலவசம், பெண்களின் பாதுகாப்பு மிக மிக முக்கியம். தேர்தல் பரப்புரையின் போதும் தேர்தல் வாக்குறுதியின் போதும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிரதான அடிப்படை கொள்கையாக இருந்தது பெண்கள் பாதுகாப்பு. அதற்கு இன்றைக்கு இந்தியாவிற்கு முன்மாதிரியான ஒரு சிறப்பு செயல் திட்டம் சிங்கப்பெண் அதிரடி சிறப்பு படையை நிறுவியவர் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள். அதையெல்லாம் நாம் மறந்துவிடக் கூடாது. விவசாய கடன் தள்ளுபடி, மாணவர்களுக்கு எண்ணற்ற திட்டங்கள், இது எல்லாம் நாம் செய்தித்தாள்களில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம், தொலைக்காட்சிகளில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி மிக நுட்பமான மக்களோடு இணைந்து என்ன சாதனை நிகழ்ந்தது, அதை இந்த மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. ஆமா, இப்படி சொன்னதை பூரா நாங்க நியூஸ்ல பார்த்துட்டோம், செய்தித்தாள்களில் பார்த்துட்டோம். இது இல்லாம என்னங்க சாதனை செஞ்சுட்டு இந்த தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய் என்ன செஞ்சார் அப்படின்னா, மிக நெருக்கமாக உங்கள் மனதோடு நெருங்கி வந்து ஒன்று சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். உங்களுக்கு தெரிந்து உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், உங்கள் அண்டை வீட்டுக்காரர்கள் யாராவது அரசு பணியில் இருந்தால், அரசு ஆசிரியராக, அரசு மருத்துவராக, அரசு பொறியாளராக, வருவாய்த்துறையில், சட்டத்துறையில், மருத்துவத்துறையில், இப்படி எண்ணற்ற துறையில் எந்த துறை இருந்தாலும் கேட்டு பாருங்கள், லஞ்சம் ஒழிந்து விட்டது என்று சொல்வார்கள். அதுதான் இன்றைக்கு இந்த தமிழக வெற்றி கழகம் நிறுத்தி காட்டியிருக்க அசாத்திய சாதனை. மிக நிதர்சனமான உண்மை. ஒரு வரி, ஒரு எழுத்து கூட நான் மிகைப்படுத்தி பேசவில்லை. உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும், நீங்கள் அரசு பணியில் இருக்கக்கூடிய, அரசு ஒப்பந்ததாரர்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேரிடம் கேட்டு பாருங்கள், லஞ்சம் குறைந்து கொண்டே வருகிறது. எப்படி? ஒன்று 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 ஒவ்வொரு படியாக அல்ல, 20 படியாக குறைந்து கொண்டு வருகிற ஒரே மாநிலம் இந்த 20ஆம் நூற்றாண்டில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி செய்யும் தமிழ்நாடு மட்டுமே. இதுதான் மிகப்பெரிய சாதனை. லஞ்சம் வாங்கவும் பயப்படுகிறார்கள், லஞ்சம் கொடுக்கவும் பயப்படுகிறார்கள். அப்படி ஒரு மிகப்பெரிய டெமோக்ரசி, ஜனநாயகத்தை நிரூபிக்கிறார் நம்முடைய அண்ணன் தளபதி விஜய் அவர்கள். அது மட்டுமல்லாமல் இன்னும் என்னவோ எண்ணற்ற சாதனைகளை தமிழக வெற்றி கழகமும் தளபதி விஜயும் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் முழங்கினார், ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்று. வெறும் வாய் வார்த்தைக்காக சொல்லிவிட்டு அவர் நகரவில்லை. திமுக போல, அதிமுக போல, பாஜக போல, காங்கிரஸ் போல வெறும் வெற்று வார்த்தைகளாக அந்த கொள்கையை அண்ணன் தளபதி பிரகடனப்படுத்தவில்லை. ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அவர் நினைத்திருந்தால் அதிமுகவால் கை சேர்ந்து, கை கோர்த்து மிக எளிமையாக, மிக சுலபமாக ஆட்சியை நிரூபிக்கிறார். ஆனால் மதவாத சக்தியான பாஜகவுக்கு துணை போகக்கூடிய எந்த ஒரு செயலையும் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி செய்யவே மாட்டார். அதனால் முற்போக்கு சக்திகளான காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய தோழமை கட்சியோடு இணைந்து மதசார்பற்ற ஜனநாயகத்தை நிறுவுவதற்காக மதச்சார்பற்ற சக்திகளோடு சேர்ந்து இந்த தமிழக அரசை கட்டி எழுப்பினார். இன்றைக்கு திமுக கூட்டணி உடைந்து அத்தனை கட்சிகளும், இடதுசாரி கட்சிகளும், மாநிலத்தில் இருக்கக்கூடிய மற்ற மிக முக்கியமான கட்சிகளும் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தோடு இணைந்து விட்டது. இன்றொரு சமகால அரசியல் மிக முக்கியமான ஒரே ஒரு விடயத்தை மட்டும் சொல்லிக்கொண்டு நேரத்தின் அருமை கருதி முடிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ்நாட்டில் ஒரு வரலாறு உண்டு. ஒரு குழந்தை இறந்து பிறந்து விட்டால் அந்த குழந்தையின் நெஞ்சை கீறி அந்த தாய் அந்த குழந்தைக்கு இறுதி சடங்கை செய்வார். காரணம், போரில் புறமுதுகிட்டு ஓடக்கூடியவன் தமிழன் அல்ல. நெஞ்சை நிமிர்த்தி நெஞ்சில் ஈட்டியை வாங்கி எவன் இறக்கிறானோ அவன்தான் வீர தமிழன். அப்படி வரலாறு கொண்ட தமிழ்நாட்டில் முதல் முறையாக கைதிக்கு பயந்து கழிவறையில் ஒளிந்த ஒரே எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். விவசாயிகளுக்காக போராடி கைது செய்யப்பட்டு இருக்கலாம், காவிரி பிரச்சனைக்காக போராடி கைது செய்யப்பட்டு இருக்கலாம், லஞ்சம் ஊழலுக்காக போராடி கைது செய்யப்பட்டு இருக்கலாம், பெண்களை தரக்குறைவாக பேசி
பேசியதற்காக கைது செய்யப்பட்ட ஒரே எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின். வெட்கப்பட வேண்டிய அரசியல் நாகரிகம். தன்னுடைய கட்சியை எள்ளி நகையாடிய போது கோபம் வரவில்லை எங்கள் தலைவருக்கு. தன் மீது வீசிய அவச்சொற்களுக்கு கோபம் வரவில்லை எங்கள் தலைவருக்கு. தமிழ்நாட்டின் தங்க பெண்மணிகளை குறை சொன்னதும் பொங்கி எழுந்து விட்டார், கைதுக்கு ஆணையிட்டார். இன்றைக்கு இந்த பழனி மண்ணில் இருந்து சொல்கிறேன், இந்த பழனி மண்ணு மூன்றாம் படைமனான முருகப்பெருமானின் வீட்டில் நடக்கக்கூடிய மூன்றாவது மிகப்பெரிய பொதுக்கூட்டம் இந்த பொதுக்கூட்டம். முதல் பொதுக்கூட்டம் தேர்தல் பரப்புரையின் போது அண்ணன் செங்கோட்டையன் தலைமையில், இரண்டாவது பொதுக்கூட்டம் அண்ணன் தளபதி விஜய் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு. இந்த மூன்றாவது பொதுக்கூட்டம் மிக முக்கியமானது, என் நெஞ்சுக்கு நெருக்கமானது, எனக்கு நிகழ்வை ஏற்படுத்தக்கூடியது. காரணம், ஒரு கொடியேற்ற முடியவில்லை, ஒரு பேனர் வைக்க முடியவில்லை என்று இருந்ததை தவிடுபடியாக்கி கடைகளை உடைத்து புதிய விடைகளை குடித்து 100 நாள் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் எங்கள் அத்தனை பேருக்கு மீண்டும் ஒரு முறை எழுந்து ஓடுவதற்கான குதிரை வேக அசுர வேக தைரியத்தை கொடுத்திருக்கக்கூடிய இந்த 100 நாள் சாதனை விளக்க பொதுக்கூட்டத்துக்கு வருகை தந்த உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை கோடான கோடி நன்றிகளை சொல்லிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அழகான கொண்டு வரல.